தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகங்கள் குருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்ந்தனாவுடைய திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் இவைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்குளாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பண்டடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பெறான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அவர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னலை ஆட்சிப்படுத்திய ஞானாசிரிய பெருமானுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாஸ்திரத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருளந்தி சிவம் அருளி செய்த சிவஞான சித்தியாராகிய இந்த ஞானப்பணுகளிலே நாம் கடந்த வகுப்பில் 3வது நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். ஏறத்தாழ 190 பாடல்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நூற்பா வகையில் 3 நூற்பா பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே நூல் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நூற்பா பார்த்தீங்கன்னா 3 நூற்பா தான் புரிஞ்சிருக்கு. இன்னும் 9 நூற்பாக்கள் இருக்கிறது. இதில் நமக்கு நிரம்ப செய்திகளை பாடல்களாக உடையது 2ஆம் நூற்பாவும் 4வது நூற்பாவும். 2, 4 கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். 8 கொஞ்சம் பாடல் அதிகம். 253 92 வரைக்கும் வைக்கிறார். அதுலேயே ஒரு 40 பாடல்கள் வைத்திருக்கிறார். 4வது நூற்பா 40 பாடல், 2வது நூற்பா 90 பாடல். இப்படி சில செய்திகளை விரிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் அருளந்தியாரிடத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் அவங்க அதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அங்கெல்லாம் நமக்கு நிறைய தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இயல்பாக அந்த ஞான நெறியில் செல்கிற பொழுது எங்கெல்லாம் நமக்கு அறிவில் தடை நிரம்ப வருமோ அதையெல்லாம் நுணுகி எல்லாம் இந்தந்த இடத்துல உங்களுக்கு அறிவு தடைப்படும், இந்த இடத்துல தெளிந்து கொள்க என்பது போல அந்த பாக்களை எல்லாம் விரிவாக. ஏன்னா சிவஞான போதத்தில் எல்லா நூற்பாக்களும் பாடல் எண்ணிக்கையில் பெரிய வேறுபாடு இருக்காது. ரொம்ப அதிகமாக ஒரு 3 நூற்பான ஒரு நூற்பாக்கு ஒரு அதிகரணத்துக்கு ஒரு 3 பாட்டு, ஒரு 12 பாட்டு, ஒரு தோராயமாக
ஒரு நூற்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8லிருந்து 12 பாட்டு, அவ்வளோதான். பெரிய வேறுபாடு இருக்காது. ஏன்னா எல்லாம் நுட்பமாக சொல்கிறது அப்படிங்கிற கருத்தில் சிவஞான போதம் அமைந்திருப்பதினால அதில் பாடல்கள் எண்ணிக்கையில் பெரிய வேறுபாடு நூற்பாக்களிலே கிடையாது. ஆனால் சித்தியாரில் அப்படி வைக்கல. 1வது நூற்பா இடத்துல 70 பாட்டு சொல்கிறார், 2வது நூற்பா 90 பாட்டு, 3வது நூற்பா 4 பாட்டு, 4 பாட்டில் அதை முடிச்சிடறாரு. 4வது நூற்பா 40 பாட்டு சொல்கிறார். 5 எடுத்துக்கிட்டால் ஒரு 8 பாட்டு 10 பாட்டு, இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வகையாக நூற்பாக்களை அணுகுகிற பாங்கை நாம் இந்த நூலிலே காணலாம். அந்த வகையில் நமக்கு இந்த 4வது நூற்பா என்பது கொஞ்சம் சில செய்திகளை விரிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் அருணந்தியார் மனத்திலே எழுந்திருப்பதாக பாடல்கள் எண்ணிக்கை நமக்கு காட்டுகிறது. பாடல் வைத்து தான் நம்ம அதை பார்க்கலாம். செய்திகள் எல்லாத்துலேயும் செறிந்த செய்திகள் தான், அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. அந்த வகையில் இன்று நாம் 4வது நூற்பாவை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சிவஞான போதத்தில் இருக்கிற 4வது நூற்பாவை ஒருவாறு சிந்தித்து அதன் பிறகு நம்ம சித்தியாரில் 4வது நூற்பாவை பார்க்கலாம். இப்போ 1, 2 நம்ம அப்படி பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா, சிவஞான போதத்தை விட சித்தியார் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் அதை நம்ம அதில் இல்லை, அதாவது சிவஞான போதத்தை பார்க்கணும்னா சித்தியாரில் இருந்து தான் பார்க்கணும். அப்படி தான் அந்த 2 நூற்பாக்களும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாளை பொறுத்த வரைக்கும் ஏறதால 2 சரிசமமாக இருக்குது. அதில் சில செய்திகளை பாடியத்தில் சில செய்திகளை முனிவர் தொடுகிறார். அதாவது இதுவும் நம்ம முனிவர் உரை தான், பாடியமும் முனிவர் உரை தான். ஆனால் சில செய்திகளை இங்குக்கும் அங்குக்கும் அந்த பாடல் நோக்கி சில வேறுபாடுகளை காட்டியிருக்கிறார். அதனால் நம்ம 4வது நூற்பாவை சிவஞான போதத்தையும் சிந்தித்து சித்தியாரையும் சிந்திக்கலாம். பொதுவாக நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் 4 இயல்: பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். 3 பொருள் உண்டு என்று நிறுவுவது பிரமாணம். பொருள் உண்மை, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள் உண்மைகள் எத்தனை? முப்பொருள். பதி, பசு, பாசம். அந்த பதி என்ற ஒன்று உண்டு, பாசம் என்ற ஒன்று உண்டு, பசு என்ற ஒன்று உண்டு. இதை நிறுவுவதற்காகத்தான் இப்ப என்ன எடுத்திருக்கிறாரு? 3 நூற்பாக்களை எடுத்திருக்கிறார். இப்போ நம்ம எதை முடிச்சிருக்கிறோம்? 3 பொருள் உண்டு. பதி என்ற ஒன்று உண்டு, பாசம் ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு, மாயை உண்டு, ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ஏன்னா ஆன்மா இல்லைன்னு சொல்லக்கூடிய சமயத்தா இருக்கிறாங்க, ஆணவம் இல்லைன்னு சொல்ற சமயத்தா இருக்கிறாங்க, கண்மம் இல்லை என்று சொல்லக்கூடிய சமயத்தார் இருக்கிறார்கள், மாயை இல்லை என்று சொல்லக்கூடிய சமயத்தார் இருக்கிறார்கள், இறைவன் என்ற ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடிய சமயத்தார் இருக்கிறார். அப்ப முதல் நூற்பால இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் தர்க்க ரீதியா மறுத்து உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் உண்டு, அவன் பதி என்று அழைக்கக்கூடிய சிவபெருமானே என்பதை முதல் நூற்பால நிறுவுகிறார். முதல் நூற்பாவை முடிச்சுட்டா நமக்கு என்ன சந்தேகம் வரக்கூடாது? பதி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. அப்புறம் சிவபெருமான் மட்டும்தான் கடவுளா? பிரம்மாவும் தானே கடவுள், திருமாலும் தானே கடவுள் அப்படின்னு நம்ம ஐயம் வந்துட்டா நாம் இன்னும் முதல் நூற்பாவை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரியா? அப்போ முதல் நூற்பாவை நம்ம தாண்டிட்டோங்கிறது பாட்டில் தாண்டதில்லை, அறிவால நம்ம என்ன செய்யணும்? உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் உண்டு, அது சிவபெருமானே, ஏனையோரெல்லாம் அவன் ஆணைக்கு உட்பட்டவர்கள் என்பதை அறிவினாலே விளங்கினால் நாம் முதல் நூற்பாவை கடந்திருக்கிறோம். அடுத்தது, உயிர்கள் பிறப்புக்கு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆணவம் என்ற ஒன்று உண்டு, அதனால பிறப்புக்கு வருது, மாயை என்ற ஒன்று உண்டு, அதனால பிறப்புக்கு வருது, கண்மம் என்ற ஒன்று உண்டு, இதனால் பிறப்புக்கு வருகிறது. இதெல்லாம் இல்லைங்க, பிறக்கிறது இறக்கிறதும் சாதாரணம். இப்படி ஒவ்வொரு சமயத்தாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மறுத்து என்ன உண்டு? ஆணவம் உண்டு, கண்மம் உண்டு, மாயை உண்டு. ஆணவ மலம் சகசமலம், கண்மமும்
மாயையும் ஆகுந்துக மலம் இடையிலே வந்தது. ஆணவ மலம் என்றும் ஆன்மாவின் அறிவை மறைத்து நிற்பது. ஆணவத்தை நீக்குவதற்காக இறைவன் பிறப்பை கூட்டுகிறான். நம்மளா பிறக்கல, இறைவன் பிறப்பை கூட்டுகிறான். அந்த பிறப்பும் முன்னை பிறப்புகளிலே செய்த கண்மத்திற்கு ஏற்ப இறைவன் நமக்கு கூட்டுகிறான். அந்த பிறப்பு என்பது உடம்பையும் உயிரையும் கூட்டுவது. பிறந்த பிறகு உயிர் சொர்க்கத்துக்கு போகும், நரகத்துக்கு போகும், மீள பிறக்கும். அப்போ சொர்க்கத்துக்கு போகணுமா, அது என்ன புண்ணியம் செஞ்சிருக்குதோ அதற்கு தக்கவா சொர்க்கத்துக்கு அனுப்பணும். பாவம் செஞ்சிருந்தா நரகத்துக்கு அனுப்பணும். இதுல ஒரு கண்மத்தை ஊட்டணும். அதன் பிறகு அதை என்ன செய்யணும், மீண்டும் பிறப்புக்கு கொண்டு வரணும். இதையெல்லாம் யார் செய்வா, இறைவன் தான் செய்வான். அப்ப எந்த கண்மத்தை எப்ப ஊட்டணும், எவ்வளவு ஊட்டணும், இதெல்லாம் யார் முடிவு செய்வது, இறைவன் முடிவு செய்வதே அன்றி கண்மம் முடிவு செய்யாது, உயிர் முடிவு செய்யாது. அப்ப கண்மத்திற்கு தக்கவாறு மாயையாகிய அதிலிருந்து தனு கரண புவன போகத்தை படைத்து ஆன்மாக்களை பிறப்புகளிலே இறைவன் ஊட்டுகின்றான். இந்த செய்தியை தான் நம்ம 90 பாடல்ல பார்த்துருக்கிறோம். இதுல திருப்பி என்ன வரக்கூடாது, ஐயம் வரக்கூடாது. இந்த ஐயம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன இருக்கிறோம், 2வது நூற்பாவை நிறைவு செய்திருக்கிறோம். 2வது நூற்பாவை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்தது 3வது நூற்பா என்று வருகிற போது ஆன்மா என்றது தனிப்பொருள். அது பிரம்மத்தின் பரிணாமம் அல்ல, பிரம்மத்தின் பரிணாமம் அல்ல. தூள தேகம் ஆன்மா அல்ல, சூக்கும தேகம் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல, பிரம்மம் ஆன்மா அல்ல, மாயினுடைய கூட்டு ஆன்மா அல்ல. இப்படி 7 காரண காரியங்களை கூறி இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. மாயின் கூட்டம் ஆன்மா அல்ல, சூனியம் ஆன்மா அல்ல, பிரம்மம் ஆன்மா அல்ல. இந்த 7 சுருக்கினீங்கன்னா 3 சொல்லலாம். மாயின் கூட்டம் ஆன்மா அல்ல. மாயின்னு சொல்லிட்டாவே என்ன வந்தது, தூள தேகம், சூக்கும தேகம், அந்த கரணம். அடுத்தது இவற்றினுடைய கூட்டு 7வது அதிகரணம் எல்லாம் சேர்ந்தது ஆன்மாங்க அப்படின்னு சொன்னது 7. அப்போ அப்புறம் 2வது கருத்து சூனியம் ஆன்மா, சூனியம் ஆன்மா, இதுவும் இல்லை. அப்புறம் பிரம்மமே ஆன்மா, இதுவும் ஆன்மா இல்லை. 7 அதிகரணத்தை 3 சொல்லலாம். மாயை ஆன்மா அல்ல, சூனியம் ஆன்மா அல்ல, பிரம்மம் ஆன்மா அல்ல. அப்ப இவற்றிற்கு வேறாய், பிரம்மத்திற்கு வேறாய், சூனியத்திற்கு வேறாய், மாயைக்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று தனிப்பொருள் உண்டு. தனிப்பொருள் உண்டு. ஏன்னா முதல் நூற்பால பதி என்பது ஒரு தனிப்பொருள் என்று நிறுவியிருக்கிறோம். 2வது நூற்பால ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்ற 3 தனிப்பொருள், 3 தனிப்பொருள் என்று நிறுவியாச்சு. இந்த 2ற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று ஒரு தனிப்பொருள், அது அறிவுடையது, அது அறிவுடையது என்பதை நிறுவி இருக்கிறார். இப்ப இதுதான் நாம் முடிச்சிருக்கிறோம், சரிங்களா? ஆன்மா என்ற ஒன்று உண்டு, பாசம் உண்டு, பதி உண்டு. இப்ப 4வது அதிகாரத்துக்கு வருகிற போது பிரமாண இயல், பிரமாண இயல், இலக்கண இயல். இப்ப மேல சொன்ன 3க்கும் என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும். ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா முதல்ல பொருள் உண்டுன்னு நிறுவனம், அடுத்ததுக்கு என்ன செய்யணும், இலக்கணம் சொல்லணும். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஐயா இப்போ ஒருத்தர் இவர் பேரை சொல்லி இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன கேள்வி வரும், அவர் யாரு, என்ன வேலை செய்யறாரு, கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, எந்த ஊர்ல இருப்பார், இதையெல்லாம் என்ன செய்யணும் சொல்லி ஆமா அவர் உண்டு. அப்போ பிரமாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும். இதுதான் முறை. அந்த வகையில 4, 5, 6 ஆகிய 3 நூற்பாக்களிலே முப்பொருளுக்கு என்ன சொல்றாரு, இலக்கணம் சொல்லுகிறார். இலக்கணம் என்றாலும் பிரமாணம் என்றாலும் ஒக்கும். பிரமாணம்னா வட சொல்லு, இலக்கணம் சொன்னா தமிழ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 2ஐயும் நம்ம சொல்லி பழகணும். ஏன்னா நூல் படிக்கும் போத பிரமாணம்னு வரும், இலக்கணம்னு வரும், 2ம் ஒண்ணுதான். பிரமாணம்னாலும் இலக்கணம்னாலும் ஒண்ணுதான். இப்போ 3 பொருளுக்கு என்ன செய்யறாரு, இலக்கணம் சொல்லுகிறார். இலக்கணம் சொல்லுகிற போது நிரல் நிறை, நிரல் நிறை என்பது என்னது, 1, 2, 3. முதல்ல பதிக்கு பிரமாணம்,
பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம் சொல்லிட்டார். இலக்கணம் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? பதிக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல. என்ன செய்யறாரு? ரிவர்ஸ்ல சொல்ற. முதல்ல நான் மூணாவது சொன்ன பசுவுக்கு முதல்ல இலக்கணம் சொல்றேன், ரெண்டாவது சொன்ன பாசத்துக்கு ரெண்டாவது சொல்ற, முதல்ல சொன்னதுக்கு கடைசியா சொல்ற. கடைசியா சொல்ற. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொன்னா தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பீரோல என்ன செய்யறோம்? துணியை அடுக்கிறோம். துணியை அடுக்கிறோம். 1 2 3 அடுக்கிறோம். எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? கடைசியா வச்சதுக்கு எடுப்போம். வச்சதை கடைசியா எடுக்கிறோமா இல்லையா? ஏன்னா அதுதான் எப்படி இருக்கு, அப்படிதான் எடுக்க முடியும். கடைசியா வச்சதான் முதல்ல எடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கடைசியா சொன்னதுக்கு என்ன செய்யறாரு? முதல்ல பிரமாணம் சொல்றாரு. ரெண்டாவது சொன்னது இதுல ரெண்டாவது வந்தது. ஏன்னா அது நடுவில் இருக்கு. நீங்க இப்படி போனாலும் அது நடுவில் தான் இருக்கும், அப்படி போனாலும் நடுவில் தான் இருக்கும். முதல்ல சொன்ன பதிக்கு என்ன செய்யறாரு? மூணாவதா பிரமாணம் சொல்றாரு. இதுக்கு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. காரணம் உண்டு. என்ன காரணம்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, போன நூற்பாவை சொன்னா இப்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சிருப்பீங்க, முதல் நூற்பாவை சொன்னா மறந்துருப்பீங்க. அதனால ஞாபகம் இருக்கிறத சொல்லிக்கலாமா? அப்படியும் சொல்லிக்கலாம், அப்படியும் சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன்னா கடைசியா தானே பார்த்துருக்குறோம். அதனால 1வது நூற்பா எப்போ படித்தோம்? ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், தோராயமா இருக்கும். அதனால இப்ப சொல்லி உங்களுக்கு ரொம்ப குழப்ப வேண்டாம். அதனால போன வகுப்புல நடத்துனதனுடைய தொடர்ச்சியை நடத்திடலாம். அப்படியான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஞ்சி நிற்கின்ற செய்திகள் உண்டு. இப்போ 3வது நூற்பா முடிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டா அது என்ன இருக்கு? இன்னும் சொல்ல வேண்டிய சில செய்திகளை தனியா வச்சிருக்கிற. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துகிற போது அதனோடு இயல்புடைய செய்திகளை நடத்தணும். கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். அப்போ இலக்கணம் சொல்லணும்னு சொன்னா அதுல சில செய்திகளை இங்கிருந்து சொல்லணும். இதுல பிரமாணத்திலிருந்து சில செய்திகளை சொல்லி இலக்கணத்தை வலியுறுத்துவது என்று ஒரு செய்தியை வச்சிருக்கிறார். அதனால பதிக்கு பசுவுக்கு பிரமாணம் சொல்லுகிற போது எஞ்சி நின்ற சில செய்திகள், எஞ்சின் என்னது? மிச்சம் இருக்குது, விட்டு போனது. அதை இப்ப 4ல சொல்ல போறார். 4ல சொல்ல போறார். அதனால அதை ஒட்டி வச்சுக்கிட்டார். அப்புறம் இன்னொன்னு கடைசியா என்ன சொல்றாரு? பிரமாணத்துல பதிக்கு பிரமாணம் சொல்றாரு. இப்போ 1வது சொன்ன இறைவனுடைய அந்த இருப்பை இலக்கணம் சொல்லும்போது என்ன செய்யறாரு? 6வது நூற்பாட சொல்றாரு. 6வது நூற்பாட சொல்றாரு. ஏன் 6ல சொல்றாருன்னா 6க்கு 7க்கு ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ 3க்கும் 4க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, 6க்கும் 7க்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்போ 7 நடத்துறதுக்கு முன்னாடி எதை நடத்திருக்கணும்? பதியினுடைய இலக்கணத்தை சொல்லி 7 சொல்லணும். பதியின் இலக்கணத்தை சொல்லி 7 சொல்லணும். அப்போ பதி இலக்கணத்தை எப்ப சொன்னா இருக்கும்? கடைசியா சொன்னாதான் சரியா இருக்கும். கடைசியா சொன்னாதான் சரியா இருக்கும். இங்க பசுவுக்கு முன்னாடி சொன்னாதான் சரியா இருக்கும். அதனால எப்படி வைக்கல? 1 2 3 வச்சவரு திருப்பி 3 2 1 ரிவர்ஸ்ல வைக்கிறார். இதுக்கு எதிர் நிரல் நிறை அப்படின்னு ஒரு இலக்கணத்தில் இருக்கு. சரிங்களா? 1 2 3 4 வச்சு இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும். இதுல சும்மா ஒரு பார்த்தாவே தெரியும். 4வது நூற்பாவுக்கு என்ன செய்யறாரு? கருத்துரை. 4வது நூற்பாவுக்கு கருத்துரை என்ன செய்யறாரு? இதுவும் அது, இதுவும் அது. இதுவும் அதுனா மேல என்ன கருத்துரையோ அதுதான் இதுக்கும் கருத்துரை. 3வது நூற்பாவுக்கு எது கருத்துரையோ அதுதான் 4வது நூற்பாவுக்கும் கருத்துரை. 3வது நூற்பாவுக்கு என்ன கருத்துரை? ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. ஆன்மாவின் இலக்கணத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த 2 என்ன செய்யறாரு? ஒரு ஒட்டு போடுறாரு. 3 4 ஒரு ஒட்டு போடுறாரு. இப்ப 7க்கு போங்க. 7க்கு கருத்துரை என்ன சொல்றாரு?
மேலதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலியற்ற. மேலதற்கோர் எது? ஆறாவது நூற்பாட சொன்ன செய்திகளிலே புறநடை அதனுடைய தொடர்ச்சி, அதுல விட்டதையெல்லாம் இங்க சொல்றாரு. அப்ப 6ல விட்டத 7ல முடிக்கிறார், 3ல விட்டத 4ல முடிக்கிறார். சரியா? அதனாலதான் இப்படி வச்சிருக்கிறார். சரியா? 1 2 3 3 2 1. பிரமாணம் சொல்லும் போது பதி பாசம் பசு, இலக்கணம் சொல்லும் போது பசு பாசம் பதி என்று வைத்திருக்கிறார். இதுதான் அந்த நூற்பாவினுடைய அமைப்பு முறை. சரி, அப்போ 4வது நூற்பா நிரல் நிறை என்பது பசுவினுடைய இலக்கணம். 4வது நூற்பா, அதாவது 3வது நூற்பாவிலே உத்தேசமாக எடுத்துக்கொண்ட ஆன்மாவிற்கு இலக்கணம் கூறுகிறார் என்கிறார். உத்தேசம் என்னது? புரிகிற மாதிரி தமிழ்ல சொல்லணும்னா டென்டேட்டிவா. ஏன்னா சிலதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது தான் புரியும். தோராயமா அப்படியே பொத்தாம் பொதுவா சொல்றது. அப்புறம் என்ன செய்யறது? அது கொஞ்சம் விளக்குறது. எப்பா ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோ, இது நான் அப்புறமா விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு எவ்வளவு 7 காரண காரியங்களை சொல்லி அது உத்தேசம். அது உத்தேசம். ஏன் அது உத்தேசமா சொல்றாருன்னா, இதெல்லாம் பெருசா விளக்க வேண்டியது இல்லை. தத்துவ ஞானத்துல கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சவங்க இதை ஏத்துக்குவாங்க. எது? உடம்பு ஆன்மா இல்லை, இதுக்கு என்ன வேண்டாம், பெரிய தத்துவ ஞானம் வேண்டாம், பாமரனுக்கே புரியும். அப்புறம் ஏங்க அதை முற்பாடு கொண்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டா, இதையும் உணராதவன் இருக்கிறான். 5 பொறிகளே ஆன்மா, இதை பெருசா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணு ஆன்மான்னு சொல்றவன் பெரும்பான்மை இல்லை, சிறுபான்மை இருக்கிறான். அதனால அதெல்லாம் விளக்கினாலும் இனி வருகிற செய்திகளை தர்க்க ரீதியா ஆமா இது நம்மளும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசி சித்தாந்தியே சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஆன்மான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்போ இதை இலக்கணத்துலதான் ரொம்ப விரிவா சொல்றேன். சரியா? 7 காரண காரியங்களை மறுத்து இதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு சொன்னது உத்தேசம். அது உத்தேசம். ஆனா இங்க சொல்வது சிறப்பு வகையால் நிறுவுதல். எனவே கூறுகிறார். சரி, நூற்பா பார்த்துருங்க. சிவஞான போதம் நம்ம எங்க இருக்கிறோம் போல சொல்லிடணும். சிவஞான போதத்தை பார்த்துட்டு சித்தியாருக்கு போயிடலாம். முதல் அதிகாரம் இங்க முடிச்சா அங்க முதல் அதிகாரத்துக்கு போயிடலாம். மொத்தமா நடத்துறதை விட இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில செய்திகள் இங்க நுட்பமா சொல்ல வேண்டி இருக்கிறது. சரி, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. கருத்துரை என்பது சூத்திரம். எண் முதலிற்றோ எனின் இதுவும் அது இதுவும் எது? இதுவும் ஒரு சுட்டு. இதுவும் என்பது இப்ப என்னது? செய்மை சுட்டு. அதுனா அன்னி சுட்டு. இதுன்னு சொன்னா பக்கத்துல பார்க்கணும், அதுனா தூரத்துல பார்க்கணும். அப்படிதான் சொல்றேன். இதை எடு அப்படின்னா எங்க பார்க்கணும்? அங்க பார்க்கணும். இதை எங்களை அங்க பார்க்கறேன் சொல்றமா இல்லையா? இதுன்னு சொன்னா எங்க பார்க்கணும்? பக்கத்துல பார்க்கணும். அதுன்னு சொன்னா தூரத்துல பார்க்கணும். இது அப்படின்னு சொன்னா இப்ப நாம எங்க நிக்கிறோம்? 4ஆம் நூற்பால நிக்கிறோம். நாம நிக்கிற இடம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்க நிக்கிறோம்னு தொலைஞ்சிடக்கூடாது. கூட்டத்துல தொலைகிற மாதிரி பாடம் படிக்கும் போத தொலைஞ்சிடக்கூடாது. எந்த நூற்பால நிக்கிறோம், எந்த கருத்துல நிக்கிறோம், நாம படிச்சுட்டு இருக்கிறது என்ன கருத்து என்பதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா பாடம் புரிஞ்சிடும். நம்ம எங்க நிக்கிறோம்னே தெரியலன்னா ஒண்ணும் புரியாது இல்லையா? அப்போ இது என்பது எது? 4ஆம் நூற்பா. அது போன நூற்பா. ஏன்னா தாண்டி வந்தாச்சு. இப்ப அது இதுவும் அது 4ஆவது நூற்பாவும் 3ஆம் நூற்பா தான். 4ஆவது நூற்பாவும் 3ஆவது நூற்பா தான். அப்ப 4ஆவது நூற்பாங்க இது என்னது? கருத்துரையில சொல்றாரு. அப்ப 3ஆவது நூற்பால என்ன கருத்துரை சொன்னாரோ
அதுதான் இதுக்கும் கருத்துரை. இதற்கு என்று தனியா ஒரு கருத்துரை இல்லை. கருத்துரைங்கிறது போல என்னது, நூற்பாலை என்ன சொல்லி இருக்கிறாங்கிறத ஒரு வரியில் சொல்ற, சும்மா சுருக்கமா சொல்றது. இதை தாங்க நூற்பா சொல்லுது. ஒரு நூற்பாவின் கருத்து என்ன அப்படின்னு கேட்டா கருத்துரையில் இருக்கிறதா நூற்பாவின் கருத்து. முதல்ல 12 நூற்பா படிக்கும் போது கூடவே அதை படிக்கணும், கருத்துரையும் படிக்கணும். நூற்பா புரியுதோ புரியலையோ கருத்துரை புரிஞ்சதுன்னா அதுதாங்க நூற்பாவின் கருத்து. முதல் நூற்பா என்னது, சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடையது. இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் முதலியது. உலகம் சங்கார காரணனை முதல்வனாக உடையது. அவ்வளவுதான் முதல் நூற்பா. உலகத்துக்கு சங்கார காரணம் ஒரு உண்டு, தோற்றி நின்று ஒடுக்குவதற்கு ஒருவன் உண்டு. இதான முதல் நூற்பா. இரண்டாவது நூற்பா என்னது, உணர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலியது. உலகம் மீளத் தோன்றும். உலகம் உணர் உற்பவம், முதல் உற்பவம் என்ற ஒன்று உண்டு, உணர் உற்பவம் என்ற ஒன்று உண்டு. முதல் உற்பவம்னா உலகத்து முத எப்ப தோற்றுவித்தாரோ அது முதல் உற்பவம். அப்புறம் 2க்கு அப்புறம் எத்தனை உற்பவம் இருந்தாலும் அது என்ன உற்பவம், உணர் உற்பவம் தான். முதல் ஒரு 1 கோடி தடவை உலகத்தை என்ன செய்யறாரு, படைக்கிறாரு, ஒடுக்கிறாரு, படைக்கிறாரு, ஒடுக்கிறாரு. இப்போ முதல் உற்பவம் என்பது என்னது, முதல்ல உலகத்தை தோற்றுவித்தது முதல் உற்பவம். அப்புறம் 2ல இருந்து கோடி வரைக்கும் எல்லாமே புனர் உற்பவம் தான். இப்ப 2வது நூற்பாவுக்கு கருத்துரை என்னது, உலகம் மீள எவ்வாறு தோன்றும், உலகம் மீள எவ்வாறு தோன்றும். இதுதான் 2வது நூற்பா. 2வது நூற்பாவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், முதல் காரணம் துணை காரணமும் தோன்றும் சொன்னா யாருக்காக தோற்றுவிக்கிறாரு, எதற்காக தோற்றுவிக்கிறார், எதை கொண்டு தோற்றுவிக்கிறார், யாருக்காக, ஆன்மாவுக்காக. உலகத்தை தோற்றுவிப்பதே ஆன்மாவுக்காக தான். அப்போ ஆன்மாவுக்காக தோற்றுவிக்கிறார். எதற்காக தோற்றுவிக்கிறார், எதற்காக தோற்றுவிக்கிறார், ஆணவம் நீங்கும் பொருட்டு, ஆணவம் நீங்கும் பொருட்டு கண்மத்திற்கு தக்கவாறு தோற்றுவிக்கிறார். எதனால் தோற்றுவிக்கிறார், மாயையிலிருந்து தோற்றுவிக்கிறார். இப்போ வந்துருச்சா, ஆணவம் வந்துருச்சு, கண்மம் வந்துருச்சு, மாயை. உணர்வு உற்பவம்னு சொன்னா உணர்வு உற்பவம் என்ன வந்துருது, பதியாகிய சிவம் பசுவாகியவர்களுக்காக ஆணவமாகிய சகசமூலம் நீங்கும் பொருட்டு கண்மத்திற்கு தக்கவாறு மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறார். இப்போ 5 பொருள் வந்துச்சா, பதியாகிய சிவம் பசுவாகிய ஆன்மாவிற்காக சகசமலமாகிய ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு ஆகுந்த மலமாகிய கண்மத்திலிருந்து கண்மத்துக்கு தக்கவாறு மாயிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கிறார். புனரூபம் சொன்னா இதை திருப்பி அடுத்து விரிச்சிங்கன்னா இப்ப எல்லாம் வந்துச்சு. சரியா? அடுத்தது 3வது நூல் பார்த்தீங்கன்னா ஆன்ம பிரகாசம். ஆன்ம பிரகாசம், ஆன்ம பிரகாசம் என்னது, இங்க பிரகாசம் சிவஞான போதத்துல எல்லா இடத்துலயும் பிரகாசம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா பிரகாசம் இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரகாசம் மாறுதா இல்லையா? ஏன் பிரகாசம் எப்படி மாறும், எப்படி சும்மா உலகத்துல சொல்லுங்களேன். இந்த டியூப்லைட் இருக்குது, இந்த டியூப்லைட்டோட பிரகாசம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் தெரியுமா? மாறுமா மாறாதா? எப்படி மாறும்? இப்ப பிரகாசம் மங்களா இருக்கு, இருட்டாயிட்டா நல்ல பிரகாசமா இருக்கும். ஏன், அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி இந்த பிரகாசம் டல் அடிக்கும், அந்த இருட்டுக்கு முன்னாடி இந்த பிரகாசம் பிரகாசமா இருக்கும். பகல்ல பிரகாசம் கம்மியா தெரியும், இரவுல பிரகாசம் அதிகமா தெரியும். இது மாறிச்சா? கம்பேரிசன் மாறிட்டே இருக்கு. நல்லா படிக்கிறதுக்கு 90 மார்க் வாங்கறதுக்கு பக்கத்துல 80 மார்க் வாங்குறவன் யாரு? கம்மியா படிக்கிறவன். 60 மார்க் வாங்குறவன் பக்கத்துல போய் இவன் என்னானா சூப்பரா படிக்கிறான். இவன் 80 மார்க் தான் வாங்குறான், இவன்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. இவன் பக்கத்துல யாரு இருக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன ஆகுது, இவனுடைய அளவுகோல் மாறுதா இல்லையா? அது மாதிரிதான் பிரகாசம் என்ற சொல்லு எந்த இடத்துல பக்கத்துல யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும்.
பக்கத்துல யார் நிற்கிறாங்களோ பிரகாசம் என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கு. இங்க பிரகாசம் என்பது உண்மை, ஆன்மாவின் உண்மை, ஆன்மாவினுடைய உண்மை இலக்கணம். இலக்கணத்தை தான் இங்க சொல்றாரு. ஆன்மாவின் இலக்கணத்தை போன நூற்பாட ஆரம்பிச்சு இந்த நூற்பாட முடிக்கிறார். சரி, எனவே இதுவும் அது. சரி, அதாவது இது ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, சொல் சுருங்குதல் பொருட்டுன்னு எழுதுறாரு. சொல் சுருங்குதல் பொருட்டு என்னது, சொன்னதே மறுபடியும் திருப்பி எழுதும் போது நூற்பான்னு எழுத ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு சுருக்கணுமோ அவ்வளவு சுருக்கணுமா, எழுத்துக்களை மிச்சம் பண்ணணும். எதுல, சூத்திரத்துல. சூத்திரம் எழுதினாவே எப்படி இருக்கணும், எவ்வளவு. ஆமா, அதாவது ஆடியில் தெரிகிற மலை போலங்கிறார் நன்னூல். என்ன சொல்றாரு, ஆடியில் தெரிகிற மலை. ஆடியில் என்னது, கண்ணாடி. கண்ணாடிக்குள்ள பார்த்தா ஒரு மலையே தெரியும். கண்ணாடிக்குள்ள இருக்குதுங்கிறதுக்காக மலை சின்னதுன்னு நினைச்சிடக்கூடாது. புரியுதா? கண்ணாடிக்குள்ள கை அளவு கண்ணாடி இப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மலை தெரியும். நம்ம என்ன நினைச்சுக்கோம், கண்ணாடி மலை எவ்வளவு பெருசுதாயா அப்படின்னு நினைச்சு கூடாது. அது மாதிரி சூத்திரம் என்பது எப்படி இருக்கும், சொற்களை சுருங்க சொல்லுது. இப்போ எங்கெல்லாம் சொல்ல சுருக்கணுமோ அங்கெல்லாம் சொல்ல சுருக்கிட்டே வரணும். அதனால மேல ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்றே அப்படி எழுதக்கூடாதான். இதுவும் அது, அதே திருப்பி எழுதக்கூடாது. என்ன செஞ்சிடணும், இதுவும் அது. எனவே சொல் சுருங்குதல் பொருட்டு இயல்கள் வேறாயின பொழுதும், இயல்கள் வேறாயின பொழுதும் நூற்பாக்கள் இயைப்பின்றி வாராது. இப்போ நீங்க ஒவ்வொரு நூற்பாவை எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுக்கு என்ன உண்டு, தொடர்பு உண்டு, இயைவு உண்டு. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நடத்தல, கொஞ்சம் அனுபவமா இருந்தா நடத்திருப்போம். 3 ஈவி பார்த்துருக்கோம் தெரியுமா. ஒண்ணு என்ன, ஓஸ்தி இயைவு, சூத்திர இயைவு, அதிகரண இயைவு. ஓஸ்தி இயைவு, சூத்திர இயைவு, அதிகரண இயைவு. ஓத்துன்னு என்னது, இயல். எத்தனை இயல், 4 இயல். முதல்ல பிரமாணம், இலக்கணம், சாதனை, பயன். இப்போ ஒரு இயல் சொன்னா அந்த இயலுக்கும் அடுத்த இயலுக்குள்ள தொடர்பு சொல்லணும். இதுக்கு அதுக்குள்ள தொடர்பு என்ன தொடர்பு, முதல்ல இருக்குதுன்னு சொல்லணும், அப்புறம் அதுக்கு இலக்கணம் சொல்லணும். இலக்கணம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், வச்சுட்டு என்னையா பண்றது, பதி உண்டு, இலக்கணம் சொல்லியாச்சா, சொல்லியாச்சு. பாசம் உண்டு, இலக்கணம் சொல்லியாச்சா, சொல்லியாச்சு. பசு உண்டு, இலக்கணம் சொல்லியாச்சா, சொல்லியாச்சு. இப்ப எப்படி நிக்குது, துண்டு துண்டா நிக்கிற மாதிரி தெரியுது. துண்டு துண்டா இல்ல, நூற்பாலை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனா இப்போ 3 பொருள் உண்டுன்னு சொல்லியாச்சு, 3 பொருளுக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும், இந்த 3ஐயும் தனித்தனியா வைக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. பதி ஒரு பாட்டுக்கு இருப்பாருங்க, பாசம் அது பாட்டுக்கு இருக்கும், பசு அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கும். அப்படியா, அப்படி கிடையாது. பாசத்தோடு கூடி நிற்கின்ற பசு பதியை சென்று அடைய வேண்டும். பாசத்தை விட்டு பதியை போய் அடையணும், பாசத்தை விட்டு பதியை போய் அடையணும். அதுக்கு என்ன செய்யணும், சாதனை செய்யணும். விட வேண்டியது பாசம், பெற வேண்டியது பதி. எப்படி விடுறது, சாதனை செஞ்சா விடலாம். எப்படி பெறுவது, சாதனை செஞ்சா பெறலாம். அப்ப சாதனை சொல்லணுமா இல்லையா, அப்ப அதை நான் 3வது வைக்கிறேன். சரி, எதுக்கு சாதனை செய்யணும், சாதனை செஞ்சா போய் பதியை போய் பிடிச்சாச்சு. பாசத்தோடய நான் நல்லா தான் இருக்கிறேன், பாசத்தோடய நான் எப்படி இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். நான் ஏன் போய் பதியை பிடிக்கணும் இல்லையா. உழைக்கணும்னு சொன்னா என்ன சொல்லணும், உழைச்சா என்ன கிடைக்கும், அதனால என்ன பையன்னு சொன்னாதான் ஒருத்தன் என்ன செய்வான், உழைப்பான். ஒன்னும் நான் சொல்றேன் கேளு, போய் வேலை செய்யும் அப்படின்னா நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும் இல்லையா. உழைச்சா சம்பளம் வரும், சம்பளத்தினால இன்னென்ன வகையில நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாதான் என்ன செய்வான், உழைப்பான். அப்ப உயிருக்கு சாதனை செய்யணும்னு சொன்னா சாதனை சொல்லுகிற போது என்ன சொல்லணும், பயனும் சொல்லணும். அப்ப பயணிகள் என்பது என்னது, பதியிட்டு போனா இன்பம் உண்டு, பதியிட்டு போனா இன்பம் உண்டு. பாசத்திலேயே நான் இன்பமா தானே இருக்கிறேன் அப்படின்னா இது நிலைத்த இன்பம் அல்ல. இது இன்பம் போல் உனக்கு தெரியும், இன்பம் போல தெரியும். இது எதுவுமே நிலைத்தது கிடையாது. முதல்ல இன்பமே கிடையாது, முதல்ல நிலைத்தது கிடையாதுங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னது, இது இன்பமே இல்லை. அதுதான் உனக்கு நிலைத்து இருக்கும் உண்மையான இன்பம், உண்மையான இன்பம் என்று சொல்லணும். அப்போ அது வரிசை அப்படி வைக்கிறார்.
முதல்ல பிரமாணம், இலக்கணம், சாதனை, இது ஓத்து இயைபு. ஓத்து இயைபு. அப்புறம் என்ன செய்யறாரு? சூத்திர இயைபு. ஒன்னாம் சூத்திரம் 2 3. ஏன் 1க்கு அப்புறம் 3 வைக்கக்கூடாதா? 2க்கு அப்புறம் 4 வைக்கக்கூடாதா? அப்படின்னா அப்படி வைக்க முடியாது. ஏன்? ஒன்னொன்னு என்ன உண்டு? தொடர்பு உண்டு. இதை விளக்கினாதான் அதை விளக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு வாத்தியார் வராரு. இப்பதான் நீங்க எல்கேஜியில் போய் உட்காந்துருக்கிறீங்க. அவர் பாட்டுக்கு எடுத்தோன்னா டிக்னாமெட்ரி அப்படி நடத்தினாரு. எப்படி இருக்கும்? ஏங்க என்னங்க எல்கேஜி பையனுக்கு போய் டிகாமெட்ரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல என்ன செய்யணும்? அவனுக்கு முதல்ல ஆய்க்கி சொல்லி கொடுங்க, எழுத்துக்களை சொல்லி கொடுங்க, எண்களை சொல்லி கொடுங்க. முதல்ல எதை நடத்தணுமோ அதை நடத்தி அப்புறம் எழுத்துக்களிலான சொற்களை நடத்தணும் இல்லையா? முதல்ல ஆய்ச்சி நடத்தணும், அப்புறம் அம்மாடிகளை நடத்தணும், அப்புறம் ஒரு வரியில பாடணும். இப்படிதான் வர முடியும். அப்போ ஒரு பாடம் நடத்துகிற போது முறைமை பற்றி நடத்த வேண்டும். இப்போ உலகத்துக்கு இறைவன் உண்டுன்னு சொல்லி முதல்ல இறைவனோட ஆரம்பிச்சு இறைவனை கொண்டு போய் முடிக்கிறார். ஆரம்பிக்கிறது அதுதான், முடிக்கிறதும் அதுதான். இடையில என்னென்ன நடக்குது இந்த ப்ராசஸ், நம்ம பிறவிக்கு வாராத நிலையிலிருந்து முத்தி நிலை வரைக்கும் ஆன்மாக்கள் வருகிற அந்த படிமுறை வரிசையா இதை விளக்கி அடுத்தது அதை விளக்கி. அப்போ 1 விளங்கி 2, 2 விளங்கி 3, 3ல இருந்து 4 இப்படியே வரிசையா போடும். அதுக்கு என்ன பேரு? சூத்திர இயைபு. சூத்திர இயைபு. முறைமை பற்றி வந்த இயைபு. முறைமை பற்றி வந்த இயைபு. முறைமைன்னு அந்த வரிசை 1 2 3 வருது. முறைமை பற்றி வந்த இயைபு. அடுத்தது சரி, அதுலயும் ஒரு சூத்திரம் எடுத்துக்கிட்டா என்ன இருக்குது? முதல் அதிகரணம், 2வது அதிகரணம், 3வது அதிகரணம், 2 வரிசை அதிகரணம். இந்த அதிகரணங்களுக்கு இடையே இயைபு உண்டு. நம்ம ஒரு நூற்பா படிக்கணும், எவ்வளவு கவனமா படிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு நூற்பா எடுத்துட்டீங்கன்னா முதல்ல இந்த அதிகரணம் ஏன் வந்துச்சு? இப்போ உதாரணத்துக்கு 2வது நூற்பாட முதல் அதிகரணம், 2வது நூற்பாட முதல் அதிகரணம் எடுத்துட்டீங்கன்னா முதல் நூற்பாவின் 3வது அதிகரணத்தினுடைய தொடர்ச்சி. முதல் நூற்பாட 3வது அதிகரணம் புரிஞ்சு அது மேல ஒரு சந்தேகம் அல்லது அதால விடுபட்ட செய்தி ஏதாவது இருந்ததுன்னா அது எங்க வரும்? 2ல முதல்ல. இப்ப இங்க வாங்க, இதுல 7வது அதிகாரம் என்னது? 3வது நூற்பா போன வகுப்பு பார்த்தோமா? போன வகுப்பு பார்த்தோமா இல்லையா? அதுல கடைசி என்னது? மாயா இயந்திர தனிவிடல் ஆன்மா உள்ளது அப்படின்னு படிச்சோம். அந்த தொடர்ச்சி தான் இப்ப முதல் அதிகாரம். சரியா? அதனுடைய தொடர்ச்சி 3வது நூற்பாவில் 7வது நூற்பா, 7வது அதிகரணம், அதனுடைய தொடர்ச்சி தான் என்னது? 4வது நூற்பால முதல் அதிகரணம். இப்போ அதுக்கு என்ன இருக்குது? இடையில ஒரு தொடர்பு இருக்கிறது. எனவே என்னதுங்க? அந்த நூற்பாக்கள் இயைபு பற்றி வருது. இதுவும் அது என்று சொன்னதுக்கு அதனாலதான் இந்த 3ஆம் நூற்பாவினுடைய இயைபு தொடர்ச்சி பற்றி இங்கு கூறுகிறார். இங்கனம் மாட்டெறிந்து உரைத்தல். இதுக்கு என்ன பேருங்க? மாட்டெறிந்து உரைத்தல். மாட்டெறிந்தல் எனக்கு கொக்கி போடணும். ஒருத்தர் போகும்போது என்ன செஞ்சு விட்டுறது? எங்கம்மா போறீங்க? குமராபாளையம் போறீங்க தான், இவரை கூட விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தர் என்ன செஞ்சு விட்டுரு? போத்து விட்டுருது. இதுக்குதான் மாட்டெறிந்து உரைத்தல். அந்த அதனோடு தொடர்புடைய செய்தியை என்ன செய்யறது? போத்து விட்டுரு. போன நூற்பால 7வது அதிகரணத்தில் இருந்த செய்தியினுடைய தொடர்ச்சி 3வது நூற்பாவும் 4வது நூற்பாவும் தொடர்ச்சி. மாட்டெறிந்து உரைத்தல், மாட்டெறிந்து உரைத்தல் என்று சொல்லுகிறார். எனவே உணர்த்துதல் பொருட்டு அந்த இதுல என்னது? ஆன்ம பிரகாசம் சொன்னாரா இல்லையா? ஆன்ம பிரகாசம், ஆன்மாவின் உண்மை, ஆன்மாவின் உண்மையை உணர்த்துதல் முதலிற்று. அதுவும் ஆன்மாவின் உண்மைதான், இதுவும் ஆன்மாவின் உண்மைதான். எனவே இங்கே அப்படி சொல்லுகிறார். எனவே ஆன்மாவின் உண்மையை விளக்குதல் பொருட்டு இங்கே இலக்கணம் சொல்லுகிறார். அப்புறம் 3வது நூற்பாவில் அவத்தையை என்ன செய்யறாரு? தொகுத்து கூறுகிறார். அவத்தையை தொகுத்து கூறுகிறார். எங்க சொல்றாரு அவத்தை? 3வது நூற்பால என்ன சொல்றாரு? அப்புடல் என்று இருப்பை ஒழுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளதுன்னு சொல்றாரு. நனவின் கனவு கண்டான் என்றும் கண்டிலம் என்றும். தூங்கிட்டு இருக்கிறான், முழிச்சு பார்க்கறான், முழிச்சு கனவுல நடக்கிறது நனவு நடக்கிறது
இது என்னது? அவத்தை பேதம் தானே. உறக்கமும் விழிப்பும் என்னது? அவத்தை. உறக்கமும் விழிப்பும் அவத்தை. அப்ப அவத்தை அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? சுருக்கமா சொல்லுங்க. அவத்தை என்ற ஒன்று உண்டு அப்படி சொல்லிட்டாரு. ஆனா அவத்தை என்பது ரெண்டா. இப்ப அங்க என்ன சொல்லிட்டாரு? நனவு கனவு. நனவு கனவு சொல்லிட்டாரு. ஆனா அவத்தை எத்தனை? 5. நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் 5 இருக்கு. ஆனா அங்க என்ன செய்யுங்க? 2 படி சொல்லு. அப்படியே சும்மா தொட்டுட்டு போறாரு. அவத்தை அங்க தொட்டுட்டு போறாரு. இங்க என்ன செய்யறாரு? அதை விரிக்கிறார். அவத்தையும் இங்க 4வது நூற்பால விரிக்கிறார். எனவே அதை விளக்கமாக உரைக்கிறார். அப்புறம் உத்தேசம் கூறிய பின் இலக்கணம் கூறுதல் முறைமை. உத்தேசம் கூறிய பின் இலக்கணம் கூறுதல் முறைமை. போன நூற்பால ஆன்மாவுக்கு உத்தேசம் சொன்னாரு. இந்த நூற்பால பிரமாணம் இலக்கணம் சொல்லுகிறார். எனவே இங்க அதை இங்க சொல்லுகிறார். எனவே இது சூத்திர இயைபு பெறப்பட்டது. சூத்திர இயைபு பெறப்பட்டது. ஆன்மாவுக்கு 3ல உத்தேசம், 4ல இலக்கணம். இலக்கணம் சரியா? எனவே இது சூத்திர இயைபு பெறப்பட்டது. ஓத்து இயல்பும் அதுதான். ஓத்து இயல்பு என்னது? போனது ஆன்ம பிரகாசம், இதுவும் ஆன்ம பிரகாசம். அது அங்க வந்து கருத்துரை என்ன சொல்றாரு? 3ல அங்க இருப்பு சொல்றாரு, இங்க இலக்கணம் சொல்லுகிறார். இலக்கணைகள் அது பிரமாணங்கள் என்று சொல்லுகிறார். சரி, அந்த கரணம் கீழே இருக்கிற ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மான்னு இருக்கா இல்லையா? அந்த ஆன்மாவை என்ன செய்யணும்? நீங்க வருவிச்சுக்கணும். போன நூற்பால இருக்கிறதும் ஆன்மா இருக்கு. போன நூற்பால் சொல்லுங்க பார்க்கலாம். இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்பொருள் என்றலின் ஒடுக்கம் என்றலின் கண்வழின் குண்டிவனையின்மையின் குணத்தோணதலின் மாயா என்கிற தனவிடல் ஆன்மா. ஆன்மான்னு முடியுதா? அந்த ஆன்மாவை இங்க வருவிச்சுக்கணும். ஏன்னா 2 ஒரே நூற்பா. ஆன்மா போன நூற்பாட சொல்லப்பட்ட ஆன்மா, அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று. அந்த ஆன்மா அந்த கரணங்களில் ஒன்றுமன்று. ஒன்றென்று இருக்கும். ஒன்றும் உண்மை வருவிக்க. ஒன்றும் அன்று. ஒன்றும் அன்று. ஏன் ஒன்றும் சொல்லணும்? ஒன்றென்று சொல்வதற்கும் ஒன்றுமன்று என்று சொல்வதற்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன வேறுபாடு? யாரும் படிக்க மாட்டாங்க. யாரும் படிக்க மாட்டாங்க. வேறுபாடு இருக்கா இல்லையா? யாரும் படிக்க மாட்டாங்கன்னா 10 பேர்த்துல 1-2 படிப்பாங்க. மேக்சிமம் படிக்க மாட்டாங்க. யாரும் படிக்க மாட்டாங்கன்னா படிப்பவரும் 1 ஆள் 2 ஆள் இருக்கலாம். பெரும்பான்மை பற்றி என்ன செய்வாங்க? யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 ஆள் கூட இல்லைன்னு அர்த்தம். 1 ஆள் கூட கிடையாது. அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று. அந்த கரணம் ஆன்மா இல்லை அப்படின்னா மனம் இருக்குமோ, புத்தி இருக்குமோ, சித்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். 3 இல்லைங்க, இதுவும் இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்படிலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. மனம் புத்தி அகங்கார சித்தம் என்ற 4ம் ஆன்மா அல்ல. ஆன்மா அல்ல. ஏன்னா சில இடத்துல மனம் ஆன்மான்னு சொல்ற ஆள் இருக்கிறான், புத்தி ஆன்மான்னு சொல்ற ஆன்மா இருக்கிறான், சித்த ஆன்மான்னு சொல்றவன் இருக்கிறான். அதனால தனித்தனியா கேட்காத. அந்த கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. அவற்றில் ஒன்றுமன்று. எது? ஆன்மா அந்த கரணம் அவற்றில் ஒன்றுமன்று. இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 4 ஆன்மா கிடையாது. 4 ஆன்மா கிடையாது. இப்போ 7 கூட்டல் 4. இது 7 கூட்டல் 4. போன நூற்பால 7 செய்தி சொல்லி ஆன்மா இல்லைன்னு சொன்னார். இப்ப 4 போட்டுறாரு. நீங்க 4 வச்சுங்க, 1 வச்சுங்க. எப்படி வச்சுட்டு 1 வச்சுங்க. 4 எண்ணிக்கை ஜாஸ்தி போனா நாங்க ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால 1 7ஓட 1 8. 7ஓட 1 8. மேல சொன்னது சூனிய ஆன்மா அன்று. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்? அப்படியாவது மனதில் நிற்கணும். சூனியம் ஆன்மா அன்று, ஸ்தூல தேகம் ஆன்மா அன்று, ஐம்பொறிகள் ஆன்மா அன்று,
சூக்கும தேகம் ஆன்மா அன்று, பிராணன் ஆன்மா அன்று, பிரம்மம் ஆன்மா அன்று, இவை எல்லாம் சேர்ந்த மாயின் கூட்டம் ஆன்மா அன்று. ஏழை சொல்லியாச்சு. இப்போ அந்த கரணமும் ஆன்மா, அந்த கரணமும் ஆன்மா. இப்போ நிறுவது எத்தனை சொல்ல? 8 காரண காரியங்களை சொல்லி இவற்றிற்கு வேற ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரிங்க, அப்புறம் எதுக்கு அவங்க எங்கோட இருக்கிறான்? அடுத்த கேள்வி எது? இந்த அந்த கரணங்கள் ஏன் ஆன்மாவோடு இருக்கிறது? பல நேரங்களில் நாமளே என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? அதான் ஆன்மான்னு சொல்றோம். சரியா? எதை? மனசாட்சி இல்லையா? கேட்கறமா இல்லையா? உனக்கு மனசாட்சி இல்லையா? நெஞ்சத்தோடு சொல்லுன்னு சொல்றோம். புத்தி இல்லையா? அறிவு இல்லையா? கேட்கறமா இல்லையா? ஏன்? அதுதான் ஆன்மான்னு இருக்கிற கருத்து நமக்கு உண்டு. ஆன்மாங்கிற கருத்து நமக்கு உண்டு. எனவே இது என்ன செய்யறாரு? அது ஏன் ஆன்மாவோடு கூட்டப்பட்டிருக்கு? இப்போ மற்ற கருவிகளே ஆன்மான்னு சொல்றவன் இருக்கிறானோ இல்லையோ, இந்த நாளை ஆன்மான்னு சொல்லக்கூடிய கருத்து நம்ம பாடல்லையே இருக்கு. பின்னாடி பார்க்கணும். சரிங்களா? நம்ம பாடல்லே இருக்கு. என்னது? ஆன்மான்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதனால இது ஏன் கூட்டப்பட்டது? அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு ஏன் கூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா, அமைச்சு அரசு ஏற்ப, அமைச்சு அரசு ஏற்ப அப்படின்னு என்னது? அரசனுக்கு அமைச்சர்கள் எப்படி சூழ்ச்சி துணையோ, சூழ்ச்சி துணைன்னு என்னது? அறிவுபூர்வமான துணை. சரியா? அப்போ ஒரு அரசன்னு சொன்னா அவனுக்கு அமைச்சர்கள் இருப்பாங்க, சேனாதிபதி இருப்பாங்க, 4 வகை சேனை இருக்கும். காலால் படை, அந்த படை, இந்த படைன்னு நல்லா இருக்கும். ஆனா அவன் டெய்லியும் ராஜா யார்கிட்ட பேசுவாரு? அமைச்சர் தான் டெய்லியும் பேசுவார். இப்பவும் உங்களுக்கு தெரியும், காலையில ஒரு முதலமைச்சர் எழுந்திரிச்சு 6 மணிக்கு வெளியே வந்தா 3 பேர் அங்க உட்காந்துருப்பாங்க. யாராரு? உளவுத்துறை டிஐஜின்னு ஒரு பவர். அவருக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் யாருக்கு? சிஎம். அவர் காலையில போய் அவர் எப்ப எந்திரிச்சு வெளியே வராரோ அவர் முன்னாடி உட்காந்து. எதுக்கு? நேற்று முழுக்க இவரோட ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில நடந்த செய்தியை பூரா அவருக்கு சொல்லணும். முக்கியமான செய்தி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த விழுப்புரம் பக்கத்தில் ஒரு 2 வீலர் போய் ஒரு செத்து போயிட்டான், இதெல்லாம் சொல்ல போறாங்க. அப்படி கிடையாது இல்லையா? என்னது? மிக முக்கியமான செய்திகளை அவருக்கு சொல்லணும். அடுத்தது என்ன இருப்பாங்க? போலீஸ் டிஐஜி இருப்பார், ஒரு செக்ரட்டரியேட்ல சீஃப் செக்ரட்டரி இருப்பார். இவங்கெல்லாம் யாரு? காலையில முதலமைச்சரை சந்திச்சுட்டு அன்றைய நாள் முழுக்க நேற்று நடந்த செய்திகளை அப்டேட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஷெடியூலை அப்டேட் பண்ணணும். இது அவங்களோட முதல் கடமை. அப்போ அந்த அரசன் தன்னோட சூழ்ச்சி துணையாகிய அமைச்சர்களோடு எப்படி இருப்பான்? நெருக்கமா இருப்பான். நெருக்கமா இருப்பான். ஏன்னா இவனை எல்லாம் பார்க்க முடியாது. இவன் சார்பாக ஒரு அரசன் தன் சார்பாக யார வச்சிருப்பான்? அமைச்சர்களை வைத்திருப்பான். அது போல ஆன்மாவுக்கு அந்த கரணம். இப்ப மற்றவை எல்லாம் மேல சொன்ன 7 யார் மாதிரி? காலால் படை, தேர்ப்படை, குதிரைப்படை, சேனாதிபதி, மற்றவங்கள்லாம். ஒரு அரசனுக்கு எப்படி மற்றவை எல்லாம் உண்டோ அது போல போன நூற்பால் சொன்ன 7 பேர். 7 பேர் பிரம்மத்தை விட்டுருங்க. பிரம்மம் நீங்களாக ஏனையெல்லாம் இது போல மற்ற படைகள் போல அந்த கரணங்கள் அமைச்சர் போல. அமைச்சர் போலன்னா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அரசனுக்கு அமைச்சர்கள் நெருக்கமாக இருப்பது போல அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு மிக நெருக்கமா இருக்கும். மிக நெருக்கமா இருக்கும். இது புரியணும்னா ஒரு 36 தத்துவம். 36 தத்துவம் சாட்டு கண்ணை மூட ஞாபகத்துக்கு வரணும். வருதா? வருதா? கண்ணை மூடி பாருங்க. முதல்ல புருடன் வித்யா தத்துவம்னு சொன்னா எனக்கு புருடன். புருடன் சொன்னா எது? காலம், நியதி, கலை, வித்தை, இந்த 5 கூடி என்னவா நிற்கும்? புருடனா நிற்கும். அதுக்கு மேல என்ன நிற்கும்? மாயை. நீங்க மாயை, அதுக்கு கீழே புருடன். நீங்க புருடன் சொல்லிட்டு அந்த 5 உள்ள வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப நேரா சார்ட் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? மாயை, அதுக்கு கீழே புருடன். நீங்க அந்த நான் ஒரு சார்ட் தனியா சொல்றேன் புரியறதுக்காக. அந்த 5 இதுக்குள்ள இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? புருடனுக்குள்ள இருக்கு. புருடனுக்கு கீழே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மூல பிரகிருதி.
குணதத்துவம். அது என்னவா இருக்கும்? சித்தம். குணதத்துவம்னு சொல்லலாம், சித்தம் சொல்லலாம். அதுக்கு கீழே புத்தி, அதுக்கு கீழே ஆகாரம், அப்புறம் அதுல மனம். இப்போ ஆன்மாவோடு நெருக்கமா என்ன இருக்கு? குணதத்துவம், சித்தம். குணதத்துவம் சொன்னா சித்தம் சொல்லக்கூடாது, சித்தம் சொன்னீங்கன்னா குணதத்துவம் சொல்லக்கூடாது. சரியா? அப்புறம் புத்தி, ஆகாரம், மனம். இது எதோட தொடர்பு இருக்குது? நேரடியா ஆன்மாவோட. சரியா? அதுக்கு கீழே தான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், தன்மாத்திரை, பூதம். இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஆன்மாவோட நெருக்கமா இருக்குது. ஏன்னா இந்த வாயில்கள் வழியா வருதுன்னு வச்சுங்க. முதல்ல கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதை பற்றுகிறது? புலன்களை பற்றுகிறது. புலன்களை, விடயங்களை பற்றி எதுக்கு கொடுக்கும்? கண்ணாகி இந்திரியம், ஒளியாகிய இந்திரியா. கண்ணாகி இந்திரியம், ஒளியாகி இந்திரியத்தை பற்றி. அப்படியா? நம்ம காலையிலேயே கரண் இருக்கும். கண்ணாகி இந்திரியம், ஒளியாகிய விடயம், ஒளியாகிய விடயத்தை பற்றி எதுக்கு கொடுக்கும்? எதுக்கு கொடுக்கும்? எதுக்கு கொடுக்கும்? சார்ஜ் கரெக்டா கேளு மேல போகும். மனத்துக்கு கொடுக்கும். மனதுக்கு கொடுக்கும். மனம் எதுக்கு கொடுக்கும்? ஆகாரத்துக்கு கொடுக்கும். ஆகாரம் புத்தி கொடுக்கும். புத்தி சித்தத்துக்கு கொடுத்து சித்தம் சிந்திக்கும். சித்தம் சிந்திக்கும்னா எது சிந்திக்கும்? ஆன்மா சிந்திக்கும். இப்போ இதுதான் வயா மீடியம். இப்படிதான் போகும். மனம், ஆங்காரம், புத்தி, சித்தம். சித்தத்துல ஆன்மா நின்று சிந்திக்கும். சித்தத்துல நின்று ஆன்மா சிந்திக்கும். இதுதான் போற வழி. வர வழியும் அதுதான். உள்ள போகணும்னாலும் இப்படிதான் போவோம், வெளியே வரனாலும் இப்படிதான் வரும். அப்போ இதெல்லாம் எங்க நிக்குது? 5 பொறிகள்லாம் எங்க நிக்குது? மனதுக்கு அப்புறம் இருக்கு. மனதுக்கு அப்புறம் தான் 5 பொறிகள்லாம் இருக்குது. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம். ஞானேந்திரியனாலும் மனதின் வழியா தான் இயங்கும், கர்மேந்திரியம்னாலும் மனதின் வழிதான் இயங்கும். அப்போ மனம், ஆங்காரம், புத்தி, சித்தம் இந்த 4 தான் எதுக்கு பக்கத்துல இருக்கு? ஆன்மாவுக்கு பக்கத்துல இருக்கு. எனவே ஆன்மாவுக்கு சூழ்ச்சி துணையாக அறிவு விளங்குதல் பொருட்டு என்ன ஆகுதுங்க? அமைச்சரோடு கூடி நிற்கும். ஆயினும் போர்டு எழுதி போடணும். சரிங்களா? அந்த ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றும் அன்று, ஒன்றும் அன்று. ஆயினும் ஆனாலும் கூட சகசமலத்து உணராது. ஆன்மாவுக்கு அறிவு விளங்குவதற்காக அந்த கரணங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மா அந்த கரணங்கள் அன்று, அந்த கரணங்கள் ஆன்மா அன்று. சரி, இப்போ சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். ராஜா இருக்கிறாரு. ராஜாவுக்கு நாட்டில் நடக்கிறது சொல்றதுக்கு யார் இருக்கா? அமைச்சர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேர் இருந்தா போதும் இல்ல? அப்படின்னா ஆயினும் சொல்றதுக்கு ஆள் இருக்கிறான், கேட்கறதுக்கும் ஆள் இருக்கிறான். ஆனாலும் இவளுக்கு அறிவு வேலை. ராஜா எப்படிப்பட்ட ராஜா? மக்கு ராஜான்னு வச்சுக்கிட்டேன். ஒரு கதை சொல்லணும்னா என்ன செய்யலாம்? மக்கு ராஜா. அவனுக்கு சொன்னாலும் புரியாது. சொல்றதுக்கு யார் இருக்கிறா? அமைச்சர்லாம் அறிவான அமைச்சர் தான். ஆனா இவன் யாரு? மக்கு ராஜா. சரி, அப்படிதான் சில பேரை கொண்டு வந்து போஸ்டிங்ல உட்கார வச்சுட்டு சொன்னாலும் புரியாது அவனுக்கு. ஆனா அவன் தான் அரசன். நான் ஒண்ணு சொன்னோன்னு அவரா இவரா நினைக்கூடாது. அந்த ராஜா நம்ம தான். அந்த ராஜா நம்ம தான். அறமால தெரிஞ்சுக்கணும். நாம சொன்ன உடனே யாரை நினைப்பான்? ஆமாங்க அவன் தாங்க அப்படின்னு நினைப்பான். இங்க அவனெல்லாம் இல்லை, நம்ம தான். ஏங்க புரிய மாட்டேங்குது? சகச மலத்து உணர. சகச மலத்து ஆன்மாவை அறிவ ஆணவ மலம் மறைத்திருப்பதினாலே அறிவித்தாலும் அறியாது. நினைச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நல்லது சொல்றாங்களா இல்லையா? நமக்கே தெரியும் சொல்றதெல்லாம் சரிதாங்க. சொல்றது நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? சகசம். நீங்க எங்கெல்லாம் நல்லதுதான்
செய்யணும் தான் முடியலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வந்து நிற்கிறார்னு அர்த்தம். யாரு? ஆணவ மலம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தெரிகிற இடத்துலயே நல்லா வேலை செய்யுதுன்னா தெரியாத இடத்துல எவ்வளவு வேலை செய்யும்? எது நல்லதுன்னு தெரிஞ்சே நம்மளால என்ன செய்ய முடியல, செய்ய முடியலன்னா ஆணவ மலம் எவ்வளவு வேலை செய்யுது பாருங்க. அப்புறம் நம்ம இது ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்றவங்க அது எப்படி வேலை செய்யும்? சரியா? எனவே அந்த கரணங்களாகிய அவற்றோடு ஆன்மா கூடியிருக்கும். அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு அறிவை விளக்குவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஆன்மா அறிவு இல்லாமல் இருக்கும். அதற்கு காரணம் சகசமலம். ஆயினும் சகசமலத்தை உணராது. அவை சந்தித்தது. அவை சந்தித்தது. எவை சந்தித்தது? எவை சந்தித்தது? அந்த கரணங்கள் ஆன்மாவை சந்தித்தது. அந்த கரணங்கள் ஆன்மாவை சந்தித்தது. இப்போ என்னதான் முட்டாள் ராஜாவா இருந்தாலும் காலையில இவங்க ரிப்போர்ட் பண்ணியாகணுமா இல்லையா? ஏன்? அது அவனோட வேலை. சரியா? நான் இங்க போகும்போதே சொல்லிட்டு போவான். நாம சொன்ன என்ன பண்ணி சொல்ல, அவன் கேட்கிற இடத்துல இருக்கிறான், அவன் சொல்ற இடத்துல இருக்கிறான். என்னங்க பண்றது? போய் சொல்லுவோம் அப்படின்னு போய் சொல்றானா இல்லையா? இல்லையா? சில பேருக்கு அப்படிதான். முட்டாள்கிட்ட வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? புத்திசாலிகிட்ட வேலை செஞ்சா பரவாயில்ல. முட்டாள்கிட்ட வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? இவன் நல்லா அறிவுபூர்வமா போய் விட சொல்லுவான். நல்லா ஒண்ணு வேண்டாயா, நான் சொல்ல செய்ய அப்படிமா. இவன் என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தான் முதலாளி. இவன் சொல்றதை கேட்டுதான் இல்லையா? அது போல அப்படி ஒரு ராஜாவை வச்சுக்கங்க. ராஜாவை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய் புரிஞ்சிடும். கடைசியா என்ன செய்யணும்? நாம தான் இந்த ராஜாங்கிறத நினைப்பு வச்சு. சரியா? எனவே அந்த ஆன்மா சகச மலத்தினாலே அறிவில்லாம இருக்கும். ஆனாலும் அவை சந்தித்தது. ஆனாலும் அவை சந்தித்தது. எவை சந்தித்தது? அந்த கரணங்கள் முதலாகிய அவை சந்தித்தது. அவை சந்தித்தது. அப்போ இங்க ஏன் சந்திச்சது அப்படின்னு கேட்டா, இங்கதான் அவத்தை பேதம்லாம் சொல்லணும். அவத்தைகள்லாம் சொன்ன பின்னாடி அதிகாரத்துக்குள்ள போயிடலாம். எனவே அந்த கரணங்கள் ஆன்மாவை சந்தித்தது. அதனால இது எப்படி சந்திக்கும் அப்படின்னா 5 அவத்தைக்கு 5 அவத்தைக்கு 5 அவத்தைப்பட்டு கரணங்கள் ஆன்மாவை சந்திக்கும். சந்திக்கிறது நேரா போய் சந்திக்கிற மாதிரி இல்லை. எப்படி சந்திக்கும்? அவத்தைப்பட்டு சந்திக்கும். அவத்தைப்பட்டு சந்திக்கும். அவத்தை என்னது? இப்ப இருக்கிறது அவஸ்தை. என்னது? காலையில இருந்து இன்னும் 100 ரூபாயா ஆரம்பிச்சு எங்க நிக்கிறனே தெரியல அப்படின்னா அது அவஸ்தை. அவஸ்தை இல்லை, அவஸ்தை வேறு, அவத்தை வேறு. அவத்தை என்னது? நிலை வேறுபாடு. நிலை வேறுபாடு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்மாவுக்கு அறிவு விடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறன்னு இருக்கும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே வீட்டில் தான் இருக்கிறோமா அப்படின்னு தெரியும். அப்புறம் கொஞ்சம் விளங்கும் இல்லையா? அது என்னது? அவத்தை வேறுபாடு. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் பழக்கம், சாக்கரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாது. எனவே ஆன்மா என்பது அவத்தைப்பட்டு கருவிகளோடு கூடும். கருவிகளோடு கூடும். கூடும் சொன்னா எப்படி கூடுமோ அது போலவே அவத்தைப்பட்டு ஆன்மாக்கள் கருவிகளோடு நீங்கும். எப்படி கூடுதோ அப்படியே நீங்க இங்க கூடும்னு சொன்னா அது கூடவே நீங்க என்ன வச்சுக்கணும்? நீங்கிறது தான் அப்படிதான். சரியா? 1 2 3 5 படி ஏறி மேல இறங்கும் போத 5 4 3 2 கீழே இறங்கி வர வேண்டியதான். எப்படி மேலே ஏறணுமோ அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். இது ரெண்டும் ஒரே படிதான். 5 படி ஏறி உச்சியில நிற்கிற ஆன்மா. உச்சி என்பது அறிவு, கீழே இருக்கிறது இருட்டு. இருட்டுல இருந்து ஒவ்வொரு படியா ஏறி இல்லை இப்படி வச்சுக்குவோம். ஒவ்வொரு லைட்டா போடுது. 1 லைட்டு 2 லைட்டு 3 4 5 லைட்டு போட்டோன்னே பிரகாசமா எரியுது. ஆஃப் பண்ணும் போத 5 4 3 2 1 பழைய இருட்டாயிடும். கூடுதலும் குறைதலும், கருவிகள் கூடுதலும் குறைதலும். எனவே 5 அவத்தை உடையது, 5 அவத்தைகள் உடையது ஆன்மா. எனவே ஆன்மா கருவிகளோடு கூடி சாக்கர முதலாகிய 5 அவத்தை அடைதல் ஆன்மாவுக்கு இலக்கணம். ஆன்மாவுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா, ஆன்மாவின் இலக்கணம் என்னது? 5 அவத்தைப்படுவது ஆன்மாவுக்கு இலக்கணம்.
நூற்பாவின் கருத்து என்னது? அவத்தைப்படுவது ஆன்மாவுக்கு இலக்கணம். பிரமாணம் சொல்லும்போது என்ன செஞ்சாரு? ஏழை சொல்லி அந்த 7 ஆன்மா இல்லை, இவற்றுக்கு வேற ஆன்மா உண்டு இல்லை. ஆன்மா எது ஆன்மா அப்படின்னா அதெல்லாம் கூடி நிற்கும். எது கூடி நிற்கும்? மேல சொன்ன ஐம்பொறிகள், தூள தேகம், சூக்கும தேகம், பிராணன், மாயா கூட்டம், அந்த கரணங்கள், இவற்றோடு ஆன்மா கூடும். இவற்றோடு கூடி நிற்கும். எப்படி கூடும்னா ஒட்டுக்க திபுன்னு ஓடாது. எப்படி போடும்? அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. 5 படிகளிலே ஆன்மாவோடு கருவிகள் கூடும். 5 படிகளிலே ஆன்மா கருவிகளிலிருந்து நீங்கும். அவத்தைப்பட்டு அறிவது ஆன்மா. இது ஆன்மாவுக்கு இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணம் என்பது அவத்தைப்படும். அப்ப இலக்கணம் என்பது 2 இலக்கணம் இருக்கு. பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம் என்று சொல்வது. பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம். தடத்த லட்சணம், சொரூப லட்சணம். தடத்த லட்சணம் என்னது? தடத்த லட்சணம் என்ன? சொரூப லட்சணம் என்ன? பொது, சிறப்பு. ஆன்மாவுக்கு பொது சிறப்பு சொல்லலாம். பொது சொரூப லட்சணம்னா என்ன? தடத்த லட்சணம் என்ன? இல்ல நீங்க அதான் திருப்பியும் நீங்க ஆன்மாவை போட போறீங்க. ஆன்மாவுக்கே வேண்டாம். ஆன்மாவுக்கு தடத்த லட்சணம் இருக்கு, சொரூப லட்சணம் இருக்கு. பாசத்துக்கு தடத்த லட்சணம் இருக்கு, சொரூப லட்சணம் இருக்கு. பதிக்கு தடத்த லட்சணம் இருக்கு, சொரூப லட்சணம் இருக்கு. எல்லாத்துக்கும் 2 லட்சணம் உண்டு. உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு. உண்மையினால் சிறப்பு. தடத்தம் போலி என்பது என்னது? அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. டெஃபினேஷன் கேக்குறேன். தடத்தம்ங்கிறது வேற பொருளோட கூடி இருக்கு. பிற கருவிகளோடு கூடினால் தடத்தம். தன்னியல்பு என்பது பிற கருவிகளுடைய சார்பு இல்லாம, பிற கருவிகளுடைய சார்பு இல்லாம தன்னுடைய சார்புல மட்டும் நின்னா என்னது? சிறப்பு லட்சணம். இப்ப நாமெல்லாம் என்ன லட்சணத்துல இருக்கிறோம்? இப்ப என்ன லட்சணத்துல இருக்கிறோம்? தடத்த லட்சணம். என்ன தடத்த லட்சணம்? இங்க வந்தா எப்படி இருக்கணும்? நல்ல பையனா இருக்கணும். அம்மாங்க அப்படியே பணிவோட, அம்மாங்க இப்படித்தான் திருவருள் அப்படின்னா சொல்லுவோம். யாருமே இல்லைன்னா நாம ஒரு ஆளா இருப்போம் பாருங்க. அது எப்படி இருப்போம்? அதான் சிறப்பு லட்சணம். என்னது? அதுக்கு என்ன பண்ணுங்கிறப்போ அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? பிற சார்பு இல்லாம நம்முடைய உண்மையான வடிவம், நமக்குன்னு ஒரு இயல்பு உண்டு. அது எப்ப வெளியே வரும்? தனியா இருக்கும் போது வரும். தனியா இருக்கும் போத வரும். அப்புறம் நமக்கு கீழே இருக்கிற ஆளுங்க தான் வரும். புரியுதுங்களா? நமக்கு கீழே இருக்கிற ஆளுங்கிட்ட தான் நம்முடைய சொரூபம் தெரியும். நமக்கு மேல இருக்கிற ஆளை பார்த்தோம்னா என்ன செஞ்சுக்கோம்? அம்மாங்கய்யா, அம்மாங்கய்யா, அம்மாங்கய்யா அப்படிமோ. ஏன் அங்க போய் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதான் சொல்லுவார் அழகா. கோபத்தை பற்றி சொல்லுகிற போது வள்ளுவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, உனக்கு மேடு இருக்கிறவனிடம் இவன் கோபத்தை காட்டினா அதான் உண்மையான கோபம். உண்மையாலுமே நான் ரொம்ப கோபக்காரனுங்க அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா யார்கிட்ட காட்டணும்? உனக்கு இணையாகவோ மேலாகவோ இருக்கிறவர்கிட்ட போய் நீ கோபப்பட்டினா நீ உண்மையாகவே கோபக்காரன். ஆனா நீ யார்கிட்ட போய் காட்டுற? நீ அடிச்சா கூட திருப்பி அடிக்க முடியாது. அவன்கிட்ட போய் கோபத்தை காட்டுறது இது என்ன கிடையாது? கோபம் கிடையாது. இப்படி காட்டக்கூடாதுங்கிறது வள்ளுவர். ஏன்னா அவன் என்னது, நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்டுதான். அப்போ போய் அவன்கிட்ட போய் நான் தெரியுமா அப்படின்னு குதிக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரவுடின்னு சொன்னா என்ன செய்யணும்? உனக்கு மேல இருக்கிறவங்க போய் நான் ரவுடினான்னு சொல்லணும். உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? இல்லைன்னா நீ கோவப்படாதங்க, கோவப்படாத அப்படிங்கிற. புரியுதுங்களா? அது மாதிரி நம்முடைய இலக்கணம் என்பது பிற பொருள் சார்பு இல்லாம அதனுடைய உண்மை இயல்பு. உண்மை இயல்பு எது? அதுதான் சொரூப லட்சணம் இருக்கு. தடத்த லட்சணம் என்பது பிற பொருளுடைய சார்பு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பிற பொருளுடைய கலப்புல அதனுடைய தாக்கம் நம்ம அறிவுல நிற்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம்னா அந்த தாக்கம் நம்ம கிட்ட இருக்கும். அந்த இடத்துல நம்ம அதுவாக நடப்போம். அடியார்ட்ட வந்து அடியார் மாதிரி இருப்போம். வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போகிற மாதிரி இருப்போம்.
வீட்டுக்கு போனால் வேற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் என்னது, எங்கே யார் நம்ம கூட இருக்காங்களோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்கும், நம்ம அறிவில் இருக்கும். அது எல்லாமே தடத்தம் தான், அது எல்லாமே தடத்தம் தான். அது மாதிரி இங்கே ஆன்மாவுக்கு தடத்த லட்சணம் சொரூப லட்சணம் என்று 2 உண்டு. இங்கே ஆன்மாவின் இலக்கணம் சொல்றாரு இல்லையா, இங்கே ஆன்மாவின் இலக்கணம் சொல்லிட்டு இது என்ன லட்சணம், இது தடத்தமா சொரூபமா? தடத்த லட்சணம். ஏன் தடத்த லட்சணம்? கருவிகளோடு கூடி அவத்தைப்படுதல் ஆன்மாவுக்கு தடத்த லட்சணம். இப்ப ஆன்மாவுக்கு சொரூபம் உண்டா? உண்டு. எங்க சொல்றாரு? 7. 7ஆம் நூற்பால ஆன்மாவுக்கு சிறப்பு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய சொரூப லட்சணத்தை சொல்றார். எனவே ஆன்மா என்பதை இங்க சொல்லுகிறார். இப்ப ஆன்மா என்ற சொல்லுக்கே வியாபகம் என்பது பொருள். ஆன்மான்னு சொன்னாவே வியாபகம். இன்னொன்னு சித்து சத்து. ஆன்மாவுக்கு இன்னொரு சொல்ல என்னது? சித்து சத்து. சித்து சத்து 7ஆம் நூற்பால சித்தியால ரொம்ப அழகா சொல்றார். எது? பதிக்கு இலக்கணமும் பசுவுக்கு இலக்கணமும் ஒரே பாட்டில் சொல்றார். ஆன்மா எப்படிப்பட்டது? சித்து சத்து. சித்து சத்து தான். மெஞ்ஞானமேனி சுத்த சோதிபால் அஞ்ஞானம் அசத்து ஒத்துரா வீருங்கண்ணே குற்றமெல்லாம் முற்றிடும். பெருமான சொல்லுகிற போது ஆன்மா இந்த இறைவன் சித்து சத்து. சித்து சத்துங்க. இப்போ நாமளும் சித்து சத்து தான். நாமளும் சித்து சத்து தான். பெருமானம் சித்து சத்து தான். அது என்ன சித்து சத்து? சித்து சத்து. சித்துனா என்னது? அறிவுடையது. சத்து நிலையானது. சத்துனா நிலையானது, சித்துனா அறிவுடையது. ஆன்மா நிலையானது தான். அதனால அது என்னது? சத்து தான். சரியா? அறிவுடையது. எனவே அது சித்து. எனவே சித்து சத்து. எனவே அப்படிப்பட்ட ஆன்மா கருவிகளோடு கூடி அவத்தைப்படும் என்று சொல்லுகிறார். சரி, ஆன்மா அந்த கரணம் அவற்றில் ஒன்றுமன்று ஆகையாலே சகசமலத்து உணராது ஆயினும் 5 அவத்தைப்பட்டு அறியும். 5 அவத்தைப்பட்டு அறியும் என்று சொல்லுகிறார். இது 3 அதிகரணங்களை உடையது. இந்த நூற்பா 3 அதிகரணம். முதல் அதிகரணம் என்னது? அந்த கரணம் அவற்றில் ஒன்றன்று. அந்த கரணம் அவற்றில் ஒன்றன்று என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் ஆயினும் சகசமலத்தே உணராது என்பது 2வது அதிகரணம். அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது 3வது. 3 கருத்தைங்க வைக்கிறார். சரி, முதல் அதிகரணம் அந்த கரணம் அவற்றில் ஒன்றன்று. இது அந்த கரண ஆன்மாவாதி. யார் இருக்கிறாரு? அந்த கரண ஆன்மவாதி. அந்த கரண ஆன்மவாதி என்னது? அந்த கரணங்களே ஆன்மான்னு சொல்றோம். அந்த கரண ஆன்மவாதி அப்படி சொல்லக்கூடியவர்களை மறுப்பதற்கு. எனவே முன்னை நூற்பால புறக்கருவிகள் ஒன்றேனும் ஆன்மா என்ற பெயரை பெறாது வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலான்கிறார். போன நூற்பா 7வது அதிகரணம். அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம் சொல்லியிருக்காரா இல்லையா? மாயா எந்திர தனிவனுள் ஆன்மா. இங்கிருந்து அங்க போறீங்க, அங்கிருந்து இங்க வரீங்க, நான் எங்கதான் நிக்கிறது? ஏதா அப்படியா? திடீர்னு இங்க பார்த்துட்டு இருந்தா ஏதோ படத்துல வாக்குறத இப்படி போடுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு அங்க இங்க ஓடிங்கன்னா என்ன பண்றது? அப்படியா? சரியா? அந்த இதுல அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றன. வேறு வேறு பெயர் பெற்று நிற்றான். எவைதான்? முன்னாடி சொன்ன அந்த 7 மாயா எந்திர தனுவுடன். இப்ப நான் 3ஆம் நூற்பா இறுதிக்கு போறேன். மாயா எந்திர தனுவுடன் ஆன்மா உலகுன்னு சொல்லிட்டு அதற்கு கருத்துரை என்ன செய்யறாரு? அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று அப்படின்னு என்னமா நீங்க இது வேணா? அதுதான் 3லயே நில்லுங்க. 3ல் 7 மாயா எந்திர தனுவிடல் ஆன்மா உலகு. இது 7வது அதிகரணம் இல்லையா? அது பொழிப்புரை என்ன செய்யறாரு? அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலான்னு சொல்லிட்டாரா? அப்படின்னு என்னன்னு கேட்கறேன். அதான் சொல்லிட்டாரா? அது எது கேட்கறீங்க அப்படிங்கிறீங்களா? தனித்தனியே பேர்
இல்லைங்க, நான் ரெண்டே நான் எங்க வேற முன்னாடி போகாதீங்க பின்னாடி போகாதீங்க, அந்த ரெண்டே ரெண்டு வரி வச்சுங்க. மாயா எந்திர தனங்களுள் ஆன்மா உள்ளது. பொழிப்புரை அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம். சரி, அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம் என்னன்னு கேட்கிறேன். இப்ப இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, இப்ப இந்த அந்த அதாவது இந்த உடல் நான் அல்ல, இதெல்லாம் சேர்ந்து வெவ்வேறு பேர் இதெல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாயா எந்திர ஆன்மா. மேல சொன்ன எல்லாத்தையும் சேர்த்துனா ஆன்மா அப்படின்னு சொல்றான். எது? குலதேகம், சூக்ஷ்ம தேகம், பிராணவாயு, இதெல்லாம் சேர்த்துனா. தனித்தனியா ஆன்மான்னு சொன்னா மறுத்துட்டீங்க. இப்ப எல்லாம் சேர்ந்தது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சா அதுக்கு பேர் ஆன்மா. குலதேகம், சூக்ஷ்ம தேகம், பிராணவாயு, 5 பொறிகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு மறுப்பு என்ன சொல்றாரு? அதைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் அதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறேன். நான் கேள்வி கேட்ட கேட்கறேன். அது ஏமா அதுதான் சொல்லிட்டீங்களே, வேற வேற பேர், அது எதுக்கு ஆன்மாங்கிறான்னு கேட்கிறாரு. தூளதேகம் அதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. தூளதேகம் ஆன்மாவா? இல்லை. ஏன் அது தூளதேகம்னு பேரு, சரியா? சூக்கும தேகம் ஆன்மா இல்லைன்னு பார்த்தாச்சு. இதுக்கு என்ன பேரு? சூக்கும தேகம்னு பேரு. பிராணன் ஆன்மான்னு சொன்னேன் இல்லையா? பிராணன் ஆன்மா இல்லை, அதுக்கு என்ன பேரு? பிராணன்னு பேரு. பிராணன் ஆன்மா இல்லைன்னா இது என்னது? பிராணன்னு பேரு. இதுக்கு தோள தேகம்னு பேரு, இதுக்கு சூக்கும தேகம்னு பேரு, இதுக்கு ஐம்பொறின்னு பேரு, இதுக்கு பிராணன்னு பேரு, இதுக்கு பிரம்மம்னு பேருன்னு சொல்லியாச்சா? இவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாலாம். அதுதான் இவன் ஆன்மா இல்லைன்னு சொல்லியாச்சு. இதுக்கு தூள தேகம்னு சொல்லியாச்சு. இது ஆன்மாவா? சரி, இல்லை. இதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. என்ன பேரு? சூக்கும தேகம் சொல்லியாச்சு. இப்போ ஆன்மாவா? இல்லை, கழிச்சாச்சு. இதுக்கு பிராணன்னு பேரு, இது ஆன்மாவா? அது ஏற்கனவே சொல்லியாச்சு, கழிச்சாச்சு. இப்போ அதுக்குதான் தனித்தனியா பேர் வச்சிருக்குதாயா, அதையெல்லாம் சேர்த்து திருப்பி ஆன்மான்னு சொல்றேன். ஒவ்வொன்னையும் ஆன்மா இல்லைன்னு தனித்தனியா மறுத்தாச்சு. எல்லாம் சேர்ந்தது ஆன்மான்னு நீ சொல்றிய, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு பேர் வச்சு அது ஆன்மா இல்லை, இது ஆன்மா கிடையாது, இது வேற, இது ஆன்மா கிடையாது, வேறன்னு தான் சொல்லியாச்சு. இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு என்ன செஞ்சாச்சு? கணிச்சாச்சு. அப்புறம் கூடுனா மட்டும் என்ன வரும்? கூடினாலும் இது பொருள் மாறாதுல்ல, கூடினாலும் பொருள் மாறாது. ஏன்னா அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்கலாம். இவையெல்லாம் கூடி ஆன்மான்னு எங்க சொல்லியிருக்காங்க? இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் இருக்கு. இவை எல்லாம் சேர்ந்தாலும் ஆன்மா இல்லை. காரணம் ஒவ்வொன்றுக்கும் தனி பேர் இருக்கு இல்லையா? அதனால அதுக்கு என்ன கிடையாது, ஆன்மான்னு சொல்லக்கூடாது. ஆன்மான்னு சொல்லக்கூடாது. 3 இல்லை, இப்ப 4க்கு வந்துருக்கு. திருப்பி உங்களை அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரும். திருப்பியும் இல்லைன்னா என்ன ஆயிடும்? எனவே முன்னை நூற்பாட புறக்கருவிகள் ஒன்றேனும் ஆன்மா என பெயர் பெறாது, வேறு வேறு பெயர் பெற்று நின்றன. சரியா? எங்கேயாவது தூளதேக ஆன்மான்னு ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா எங்கேயும் கிடையாது. சூக்குந்த ஆன்மாவுன்னு கேட்டா சொல்லலை. அப்படி அதனால உங்களுக்கு சொல்லிட்டீங்க, வேறு வேறு பேருன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ எந்த கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் அந்த கரணங்களை ஆன்மான்னு பேர் சொல்றது உங்க பாட்டுல இருக்கு. அந்த கரணங்களை ஆன்மான்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு? திருமுறையில இருக்கு, சாத்திரத்துல இருக்கு. பல இடங்கள்ல அந்த கரணங்களை என்னன்னு பேர்ல குறிக்கிறாங்க? ஆன்மா என்ற பேர்ல குறிக்கிறாங்க. புரியுதா? அப்போ அந்த கரணங்கள் ஆன்மான்னு சொல்றதுல என்னையா பிரச்சனை? நீங்க முதல்ல அதெல்லாம் 7 காரணங்கள் சொல்லி மறுத்தீங்க. ஏன்னா எங்கேயுமே அது ஆன்மான்னு சொல்லல அப்படின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனா அந்த கரணங்களை ஆன்மா என்று சொல்லுகிற வழக்கம் எதுல இருக்கு? சைவத்தில் இருக்கு. யான்றான் சைவத்தில் இருக்கு, திருமுறைகள் இருக்கு, சாத்திரங்கள்ல இருக்கு. எனவே எவ்விடத்தும் ஆன்மா இல்லை என குறிக்கப்படுவது போல அந்த கரணங்களை ஆன்மா என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. எங்க உண்டு?
நம்மகிட்டயே உண்டு. நீங்க அவன் சொன்னானா கூட அது ஊங்கருத்துன்னு சொல்லிடலாம். நம்மகிட்டே இருக்கு. நம்மளே சொல்றோம். நம்மளே பல பாடல்கள்ல சொல்லுகிறோம். சித்தியார்ல இருக்கு, குத்தியை மனமது என்றும் மனமது புத்தி என்று பின்னாடி அதை பார்க்க போறோம். சரியா? புத்தியை மனமது என்றும் மனமது புத்தி என்றும் சிந்தையை சீவன் என்றும் சீவனை சிந்தை என்றும் முந்தனை ஆன்மா என்றும் ஆன்மாவை முந்தன் என்றும் வைத்திடும். பாட்டே இருக்கியா? சித்தியார்லே இருக்கு. புத்திய மனசுன்னு சொல்லுவாங்க, சிவனை சீவன் சொல்லுவாங்க, சீவனை சிவன் சொல்லுவாங்க, அந்த காரணங்கள் ஆன்மான்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு? சாத்திரத்துல இருக்கு, திருமுறைகள்ல இருக்கு. அப்போ அந்த காரணங்களை ஆன்மான்னு சொன்னா என்ன குற்றம்? கேள்வி கரெக்டா தானே இருக்கு? கரெக்டா கேட்கறானா இல்லையா? அப்போ அந்த காரணங்களை சொல்லலாமா இல்லையா? சொல்லலான்னு அவன் சொல்றான். ஏன் சொல்லக்கூடாது? நாம சொல்லணும். சரியா? டீ சாப்பிட்டு சொல்லணும். சாப்பிடு பாஸ் சொல்லணும். அக்கா